சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடம்ப தார் கொண்ட பன்னீர் தோள்களும் திகழ் கடம்ப தார் கொண்ட பன்னீர் தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும் அருள்கார் கொண்டவன்மை தணிகாசலம் என் கண்ணுற்றதே. இப்படியே தான் கண்ட காட்சியை வள்ளல் பெருமான் சொல்றார். அந்த தெய்வ தெய்வத்தை பார்க்கும்போது அளவில்லை, சொல்றதுக்கு அளவே கிடையாது அப்படின்றாங்க சொல்றார் வள்ளல் பெருமான். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறுமுகமும் பன்னீர் கையும் தோளும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் பிணைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ்படைத்த சிவசுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல சொல்றாரு, சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடம்ப கார் கொண்ட பன்னீர் தோள்களும் தாமரை தாள்களும். அவருடைய கால் தாமரை மாதிரி இருந்ததுதான். தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும், கூர்மையான வேல், மயிலும் கோழி கொடியும். மயிலும் ஒரு அசுரன், கோழியும் ஒரு அசுரன். அவங்கள மயிலாகவும் கோழியாகவும் பயன்படுத்தியிருக்கார். அருள் கார் கொண்ட வன்மை தணிகாசலமா, அருளை தரக்கூடிய தணிகாசலமே அப்படின்றார். என் கண்ணுற்றேன், என் கண்ணு நேராக பார்த்து நான் அப்படின்றார். தனது 6வது வயதில் ராமையா காலமாயிடுறாரு. வள்ளல் பெருமானுடைய 6 வயது இல்லை, 6 மாதம். 6வது வயதுன்னு சொல்கிறேன், 6 மாதம். 5வது மாதம் சிதம்பரத்தில் பேர் சூட்டுறாங்க. அப்போ அப்பாவை தீட்சிகர் பேர் சூட்டுறாரு. அப்போ அப்படி பேர் சூட்டும்போது அங்கே நடராஜருக்கு பூஜை பண்ணுறாங்க, சிதம்பர ரகசியத்தை திறந்து. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு, கலகலன்னு சிரிச்சாராம். தீட்சிகர் சொன்னாராம், நான் 5 மாத குழந்தை இப்படி சிரிக்குது அப்படின்னு சொல்லி அதை பச்சரிச்சியில் அவருடைய பேரை எழுதும்போது இந்த குழந்தை தெய்வ குழந்தையா இருக்கு, இதுக்கு ராமனும் சிவனும் சேர்ந்த பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராமலிங்கம் அப்படின்னு பேர் வச்சார். இப்போ ஹரி சிவன் ஒன்றுன்றது எல்லாம் தெரிஞ்சு வச்சா, ராமலிங்கம் அப்படின்னு பேர் சூட்டினார். பேர் சூட்டி 5வது மாதம் பேர் சூட்டினாங்க. 6வது மாதம் ராமையா பிள்ளை மறைந்து விட்டார். குழந்தைகளை அழைத்து கொண்டு நெல்லத்தங்கால் மாதிரி சின்னம்மையார் 5 குழந்தைகளை அழைத்து கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்கிறார். மூத்த மகன் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி மொழியாரிடம் கல்வி கற்றார். அதன் பிறகு சில மாணவர்களுக்கு கல்வி கற்றும் தந்தார். கல்வி கற்று தரும் அளவுக்கு ஒரு ஆசிரியர் அளவுக்கு தேர்ந்தார் சபாபதி. ஏன்னு கேட்டால் வறுமை. 5 குழந்தைங்க இருக்கு, இவர் தான் மூத்தவர், எல்லாம் சின்ன பிள்ளைங்க. 6 மாத குழந்தை வள்ளல் பெருமான். அந்த அம்மா என்ன செய்ய முடியும், 6 மாத குழந்தை வச்சுட்டு எங்கேயா போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது.
கஷ்டம்னா கஷ்டம் நம்ம தான் கஷ்டம்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் வந்துருக்கு, இளமையிலேயே கஷ்டம். ஏன்னா இந்த கஷ்டம் வந்ததுக்கு என்ன காரணம்னா அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன அம்மா அப்படியே அம்மா அப்பா. நாங்கள் மனைவியை திருமணம் செய்து 4 பேரும் இறந்துட்டாங்க. 5வது மனைவியாக இவர் அந்த அம்மாவை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, வேணாம்மா, 50 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, நீ ஒரு 20 வயசு பொண்ணு ஒன்று கொண்டு போய் கொடுத்தா அவங்களுடைய காலம் நீ எப்படி அவங்ககிட்ட காலம் தள்ள முடியும்? ஏற்கனவே 4 கல்யாணம் பண்ணியிருக்காரு, நீ 5வது கல்யாணம், அதெல்லாம் வேணாம்மா, இந்த வரமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா தான் வந்து நம்ம எல்லாரும் இப்படியே சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அவருக்கு ஒரு வாரிசு வேணும், குடும்பம் அழியக்கூடாது, வாழையடி வாழையாக வாரிசு வேணும்னு நினைக்கிறாரு. பரவாயில்ல, நானே அவர் திருமணம் செஞ்சுக்கிறேன். இந்த அம்மா தான் முயற்சி பண்ணுறாங்க, இறக்கப்பட்டு, அவர் பேரில் இறக்கப்பட்டு எல்லாரும் எதிர்க்கிறாங்க, அப்பா அம்மாலாம். அப்படி கல்யாணம் செஞ்சு கொடுத்து 5 குழந்தை ஆகிப்போச்சு. 5 குழந்தையில் 5வது குழந்தை வள்ளல் பெருமான் பிறந்த உடனே அவர் மறைஞ்சிடுறாரு, வயசாகி போச்சு. மறைஞ்ச உடனே தாய் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் கேட்குறாங்க, அன்றைக்கி அப்பா அம்மா சொன்னாங்களே கேட்டியா அப்படின்னு. அப்புறம் என்ன செய்ய முடியும், விதி விளையாடி போச்சு. ஏன்னா இந்த கஷ்டங்களை வச்சு தான் சபாபதி வந்து பள்ளி பருவத்திலே வந்து ஒரு தனி ஆசிரியராக பாடம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையை கற்றுக்கொள்கிறாருன்னா இந்த கஷ்டம்தான் காரணம். சில காலம் தாய் வீட்டில் இருந்தாங்க, எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? அங்கே அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது, பார்த்தாங்க. அண்ணன் சும்மா இருந்தாலும் அண்ணி சும்மா இருப்பாங்களா? எங்கேருந்து வந்து வசவசன்னு விட்டுட்டாங்க, எவ்வளோ ஆக்கி போட்டாலும் சாப்பாடு பத்த மாட்டுறது அப்படின்னு அந்த அம்மா புலம்புறாங்க. இதை கேட்டாங்க அந்த அம்மா காதால், நம்ம பிள்ளைய சாப்பிட்றதானே இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் சென்னைக்கு புறப்படுறாங்க. பொன்னேரியிலேருந்து சென்னைக்கு போய் 7 கிணத்துல ஒரு வாடகை வீடு அமைத்தி அங்கே வீட்டு வேலை செஞ்சு பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள். அப்படி வீட்டு வேலை செய்யும்போது தான் சபாபதி முதலியார் பார்க்குறாரு, அம்மா வருமானம் மட்டும் பத்தாது, நாமும் வருமானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திண்ணப்பள்ளியோட சொல்லி கொடுக்குறாரு. அதன் மூலம் வரக்கூடிய பொருளை கொண்டாந்து குடும்பம் நடத்துகிறார். அப்புறம் வள்ளல் பெருமானுக்கு 5 வயசு ஆகிப்போச்சு. சரி, இவரை கொண்டு போய் நம்ம பள்ளியில் சேர்க்கணும் சொல்லி அவர் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றாரு. தம்பி கல்வி மேலே அதிக அக்கறை கொண்ட அண்ணன் கல்வி கற்க ஆசிரியர், அவர் பேர் சபாபதி தான், சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்க ராமலிங்கத்தை சேர்த்தார். ராமலிங்கத்தை கல்வி கற்க சேர்த்தார். ராமலிங்கம் கருவிலேயே திரு அமைப்பை பெற்றிருந்தார். கருவிலே திரு அமைப்பை பெற்றிருந்தாராம் ராமலிங்கம். சென்னையில் உள்ள கந்தகோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு சென்று இறைவன் மேல் தெய்வமணி மாலை என்ற பாமாலையை பாடி மகிழ்ந்தார். பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டா ஒரு பாமாலை பாடுறாரு. எங்க கந்தகோட்டத்தில் கந்தசாமி கோயிலில் போய் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு ஒரு 9 பாடல் பாடுறாரு. அங்கே ஆசிரியர் சொல்வதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசிரியர் வேண்டாம் வேண்டான்னு சொன்னார், இவர் வேண்டும் வேண்டும் சொன்னார்.
ஏன் சார் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, வேண்டும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, நீ வெளியே போன்ட்டார் ஆசிரியர். சபாபதி போய் கேட்குறார், ஏன் சாமி அவர் பையனை வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னு. அவன் அதிக பிரசங்கிப்பா, குருவே எதிர்த்து பேசுகிறான். நான் ஏற்கனவே நம்ம முன்னோர் எழுதி வச்சு இந்த பாடலை நான் படிக்கிறேன், வேண்டும் வேண்டுன்னு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நான் சொல்கிறேன், அவர் வேண்டும் வேண்டும்னு சொல்கிறாரு. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற மாதிரி நான் சொல்ல முடியுமா? எங்களுக்கு என்ன பாடம் வந்திருக்கு அதை தான் நாங்கள் பாடம் நடத்த முடியும். அதிக பிரசங்கப்பா, அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கருவிலே திரு அமைப்பை பெற்றிருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சபாபதி ரொம்ப அதிகமான கஷ்டம். இந்த கஷ்டத்துலேயும் நம்ம படிக்கணும், படித்து நம்மள மாதிரி அவனும் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளலையே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சபாபதி ரொம்ப வருத்தப்படுறார். கோபம் உண்டாகி போச்சு சபாபதிக்கு. பாப்பாத்தி அம்மாளுக்கு கட்டளையிடுறார் மனைவிக்கு, அந்த அடங்காப்பிடாரிக்கு சாப்பாடு கொடுக்காத, ஆகாரம் கொடுக்காத அப்படின்னு. நீ கோடான கோட பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவருக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடு கிடைக்காதனால்தான் அவர் இன்னைக்கு கோடான கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவருக்கு இளமையிலே எல்லாம் சௌகரியமாக இருந்திருந்தால் அவர் இதுக்கு வந்திருக்க மாட்டார். அன்றைக்கி ஒரு வேளை ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டார். கந்தசாமி கோயிலில் பாடல் பாடிக்கிட்டு திருவெற்றியூரில் போய் தங்கியிருந்தார். வடிவுடி அம்மா மேலே பாட்டு பாடினார். கோயிலே இருந்து பஜனை பாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அங்கே இருந்தார். வடிவுடி அம்மாவை ஒரு நாள் ஆகாரம் கொடுக்குறாங்க, பிள்ளை பசி தாங்காமல். அன்னி உருவில். அப்போ இப்படிலாம் பசி வந்தால் என்ன செய்யும்? பசி ஒரு நோய், பசி ஒரு கொடுமையான நோய். பசி உயிரை கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர் பட்டப்பாடு. அவர் அந்த பசிக்காக, ஒரு உண்டை சாப்பாட்டுக்காக, சோத்துக்கு கஷ்டப்பட்டதுனால்தான் நம்மளை மாதிரி பசியால் யாரும் வாடக்கூடாது என்று அப்போ சின்ன பிள்ளையிலே அவர் அதை கணக்கு போட்டு வச்சுட்டார். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நாம் அப்படின்னு. பாப்பாத்தி அம்மா இருதலை கொல்லி மாதிரி இருக்காங்க. ரெண்டு பக்கமும் நெருப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த பக்கம் கணவன் பக்கம் ஆமான்றாங்க, அந்த பக்கம் கொழுந்தனாராச்சு, அவர் எப்படி ஒரு சின்ன பிள்ளையாச்சு, சின்ன பிள்ளைய எப்படி விடுறது அப்படின்னு அதுவும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் பெற்ற தாயை விட இந்த அம்மா அதிகமான ஆதரவு கொடுத்தது அண்ணி தான். தாம் பெற்ற குழந்தைய போல ஒரு குழந்தைய நினைச்சு தான் வளர்த்தாங்களாம் அந்த அம்மா. அப்படி அன்பு கொண்ட அண்ணி, தம்பி அண்ணன் சொல்றதெல்லாம் மனசில் வச்சுக்காதுப்பா, நீ படிக்கலைன்றதுனால தான் அவர் சொல்கிறாரு, உனக்கு சாப்பாடு கொடுக்க வேணான்னு சொல்லலை, அப்பயாவது நீ பள்ளிக்கூடம் போவியான்றதுனால சொல்கிறாருப்பா. அவர் இல்லாத நேரத்தில் கொல்லப்புறமாக தோட்டத்து வாசப்படியால் வாப்பா, சாப்பிட்டு போ, பட்னி கிடக்காத, பிஞ்சி வத்தினா புளி ஆகாது அப்படின்னு பழமொழி இருக்கு. புளி முத்தினா தான் புளி ஆகும், பிஞ்சு அறுத்து எப்படி புளி ஆகுமா? ஆகாது, அது ஒன்றுமே ஆகாது, புளியே இருக்காது, அது வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோ அந்த அம்மா சொல்கிறாங்க, இளமையில் நீ பட்னியாக இருக்கக்கூடாது. அண்ணனுக்கு தெரியாமல் கொல்லப்புறமாக வர வச்சு ஆகாரம் கொடுத்தவர் தான் இந்த அண்ணி. வள்ளல் பெருமானுடைய தந்தையாருடைய நினைவு நாள் அன்னைக்கு
முதல் நாளே முன்னாடியே அண்ணி சொல்கிறாங்க, தம்பி நாள் வந்த மாதிரி நேரம் கழிச்சு வராத, கொஞ்சம் நேரத்தோட வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணி, அண்ணன் இல்லாத போது வரேன் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து நினைவு நாள் திதி கொடுத்தாங்க. எல்லோரும் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து சாப்பிட்றாங்க. சூடான பதார்த்தம் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அந்த அன்னைக்கு மட்டும் மனம் கேட்கல. எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க, ஒரு பிள்ளைய விட்டுட்டு சாப்பிட்றோம். நம்ம அது கோயிலில் உட்காந்து நடக்குது, நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு இல்லையே அப்படின்னு அந்த அம்மா கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் இவர் வந்து எட்டி பார்க்குறாரு, அண்ணன் வீட்டில் தான் இருக்கார், எல்லோரும் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு இருக்கார். சரி, அவர் இருக்கும்போது போனால் அன்னைக்கு ஆபத்தாச்சு அப்படின்னா அவர் மறைஞ்சிருக்கிறாரு. மறைஞ்சி அவர் அப்படி போய் கொஞ்சம் பக்கத்தில் போய் ரெஸ்ட் எடுக்க போன பிறகு அவர் உள்ளே போய் சாப்பிட்றாரு. எல்லாம் ஆறி போச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பி இன்னைக்கு கூட சூடாக சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ஆறிப்போன ஆகாரத்தை சாப்பிட்றியாப்பா அப்படின்னு அந்த அம்மா கண் கலங்குறாங்க. கண் கலங்கும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார், அண்ணியாரே அண்ணியாரே, அண்ணனுடைய தேவியாரே, நீ கண் கலங்க வேண்டாம் அண்ணி, நீ கண் கலக்கூடாது, எனக்காக ரொம்ப சிரமப்படுற நீ அப்படின்னு சொன்னார். அவங்க கண் கலங்கத்தை பார்த்தவருக்கு இறக்கம் அதிகமாகி போச்சு. சரி, அண்ணி சொல்கிறது நம்ம கேட்கணும், என்ன அண்ணி நான் செய்யணும் அப்படின்னாரு. ஒன்றும் நம்ம அவங்க அண்ணன் சொல்கிற மாதிரி நீ வீட்டில் தங்கு, வீட்லேயே இரு, வீட்லேயே படி, 4 எழுத்து கற்றுக்க அப்படின்னு சொல்கிறேன். சரி அண்ணி, எனக்கு வீட்டில் ஒரு தனி அறை கொடுங்க, அதில் தங்கி இருந்து நான் படிக்கிறேன், உங்களெல்லாம் படிக்கணும் தானே, நான் படிச்சிடுறேன் அப்படின்னாரு. சரி பரவாயில்லன்னு தனி அறையை கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு கண்ணாடியும் கொடுத்துட்டாங்க. அந்த கண்ணாடியை வச்சு அவர் தவம் செஞ்சிட்டு இருக்கார். அது கண்ணாடியிலே முருகன் காட்சி தந்ததாக எல்லாரும் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்து அவர் தவம் செய்தார். அந்த கண்ணாடியில் அவர் தவம் செய்தனால அவருக்கு அறிவு விளக்கம் உண்டாச்சு. அதனால் முருகன் பேரில் பாட்டை பாடினார். முருகன் பேரில் பாட்டு பாடினால முருகன் காட்சி கொடுத்ததாக தகவல். இப்போ இரு தரப்பாக பேசுகிறாங்க. ஒருத்தர் இப்படி தான் சொல்கிறாங்க, கண்ணாடியில் காட்சி கொடுத்தாருன்னு. ஒருத்தர் வந்து கண்ணாடியிலே ஒரு முகம்தான் பார்த்துட்டு இருந்தார், முகத்தை பார்த்து தாவத்து செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாய் தந்தையாருக்கே வந்து உணவு கொடுக்கல பிள்ளைங்க. ஆனால் ஒரு அண்ணி வந்து தன்னுடைய குழந்தைனுக்கு இப்படி இவ்வளோ சிரமப்பட்டு அவங்க ஆகாரம் கொடுக்குறாங்க, பராமரிக்கிறாங்கன்னா எவ்வளோ விஷயம். ஒரு குழந்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாருங்கள், அது மலம் கழிச்சிச்சுன்னா அது வந்து மூக்கை பிடிக்காமல் வாரிட்டு போய் போடுவாங்க. அந்த தாய் சாப்பிட்ற நேரத்தில் கூட மலம் கழிச்சிடும். அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டு அதை சுத்தம் பண்ணுவாங்க. மணலை போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. ஆனால் அதே தாய் தந்தையார் ஒரு 60, 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க குழந்தையாக மாறிவிடுவார்கள். அதுதான் வந்து நம்ம தவநிலையில் இருந்தால் இந்த நிலைமை வராது. இது சாதாரண மக்களுக்கு தான் இப்படி. தவத்தில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி வராது. அவங்க உணவு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி நாய் என்றும் சீ என்றும் பேய் என்றும் யாரும் சொல்ல முடியாது. இது வள்ளல் பெருமானே இறைவன்கிட்ட கேட்டுட்டார், நாய் என்றும் சீ என்றும் பேய் என்றும் என்னை யாரும் இகழக்கூடாது அப்படின்னு. அதே போல் என்னை சார்ந்தவரையும் யாரும் இகழக்கூடாது அப்படின்னு. தவநிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி வராது. அது உங்களுக்கு கரெக்டாக அவங்க அவங்க வந்து ஆகாரத்தை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு மலைஜலம் கரெக்டாக இருக்கும். அவங்க இளமையாகவே இருப்பாங்க, நடப்பாங்க, நடமாட்டத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, மறைவாங்க. அவங்க சேர்த்து வச்ச புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ தவத்தில் தான் வந்து அவருக்கு முருகன் வந்து உணர்த்துறார்.
கூறு கொண்ட வேலுன்னா வேல் வந்து அறிவு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது வேல். அதான் வெற்றி வேல், வீர வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி வேல் அப்படின்வாங்க. சக்தி வேல் கொடுத்ததா சொல்லுவாங்க. வேலுன்றது வந்து அறிவு வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது தான் வேல். வேலுன்னா சூரரை சமாரம் செய்கிறது வேல் இல்லை. அதனால் என்ன, இன்னைக்கு வந்து ஒரு அண்ணி வந்து ஒரு குழந்தை மேலே இவ்வளோ இறக்கப்பட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க, பிள்ளையா. அதே போல் அவங்க பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இறக்கப்படுவாங்களாம் அந்த அம்மா. சின்னம்மையாரும் அப்படி தானா, பெரியவங்களை கண்டா இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்கறது போகிறது எல்லாமே. ஆனால் இன்றைக்கி இறக்கம் குறைஞ்சி போச்சு நம்ம நாட்டில். ஏன்னா ஞானசம்பந்தர் பல்லாக்களை தூக்கிட்டு போகிறாராம் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு வயசு அதிகம், ஞானசம்பந்தருக்கு வயசு கம்மி. இவர் பல்லாக்கில் உட்காந்து போகிறாரு, அவர் தூக்கிட்டு போகிறார். சம்பந்தருக்கு தெரியல. உடனே பார்த்தாக்கா ஞானசம்பந்தர் தான் தூக்கி போகிறதா தெரிஞ்சு போச்சு. துள்ளி குச்சி ஓடி, அப்பா நீ என்ன சுமந்து வந்த அப்படின்னாராம். என்ன மாதிரி வயசு உள்ளவங்க சுமந்து வந்தால் பரவாயில்ல, வயசில் மூத்தவர் நீ வந்து சுமக்கலாமான்னார். ஞானசம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர் மேலே அவ்வளோ இறக்கப்படுறாரு. இன்றைக்கி அந்த இறக்கெல்லாம் மறைஞ்சு போச்சு. எப்படின்னு கேட்டால், ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு. நீங்கள் பஸ்ஸில் ஏறி பாருங்களா, வயசானவங்களாம் நிற்க முடியாமல் லோல் பட்டுன்னு வருவாங்க. இந்த 15லேருந்து 25 உள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாம் இடம் பிடிச்சிக்கும் ஓடி. அது ரவ கூட இறக்கப்படாது. இவங்க மட்டும் லோல் பட்டு தான் வரணும். ஐயோ இவ்வளோ வயசானவங்க நிற்க முடியாது லோல் படுறாங்களே அப்படின்ற இறக்கம் இருக்காது. ஞானசம்பந்தருக்கு இறக்கம் இருந்தது. இறக்கப்பட்டார். நீ தூக்காதன்னார். வயசில் மூத்தவர், நீ என்னை சுமக்கக்கூடாது அப்படின்னார். இப்போ ஞானசம்பந்தர் எங்கே இருக்கிறாரு? அதை யாருக்கெல்லாம் இந்த இறக்கம் வருதோ அந்த இறக்கம் வந்தால் இறைவன் அவன்கிட்ட ஆட்கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். நான் ஒரு முறை வடலூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன், நிறைய கூட்டம். சரி இன்னைக்கு ஆண்டவன் நிற்க விட்டுட்டான் நம்மளை, சரி நம்ம தவத்திலே போவோம் அப்படின்னு நான் நின்றுட்டு வரேன் கம்பி பிடிச்சிக்கிட்டு. ஒரு 10 கிலோமீட்டர் வந்தது, ஒரு அம்மா பார்த்தது. அது கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க என்னை விட கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கும். அவங்க ஒரு குழந்தையும் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு அவங்க ஏந்து, ஏங்க நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னாங்க. என்னக்கிட்ட வேணாம்மா நீ குழந்தை வச்சுட்டு நீயே உட்காருமா, நான் பரவாயில்ல அப்படின்னு. பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்கார வச்சுது. இப்படி சலிச்சு பார்த்தா 100ல் ஒருத்தர் தான் இருக்காங்க. வள்ளல் பெருமான் சொன்ன பிரகாரம் சைவமாக இருக்கிறவங்க 100ல் 10 பேர். ஞானசம்பந்தர் மாதிரி இறக்கம் உள்ளவங்க 100ல் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பஸ்ஸில் 60 பேர் 70 பேர் இருக்காங்க. அது சின்ன பசங்களாம் இருக்குது. அது பக்கத்தில் உட்காந்துக்கிறவங்களே ஒரு 15 20 வயசு பொண்ணு தான் உட்காந்துங்குது. ஏங்க நீங்கள் உட்காருங்க நான் நினைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் இறக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஈரம் இல்லை நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேருன்னா. மனசில் வந்து கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும். ஈரம் தானே விதம் முளைக்கணும். அது மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி இறக்கப்பட்டு அவங்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்கறதும், அவங்க தான் வந்து இறைவனோட ஒன்றி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் பக்தி உள்ளவங்கன்னு அர்த்தம். தினமும் போய் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஐயா அப்பான்னு லோல் படுறவங்கள கொஞ்சம் ஆதரவு கொடுக்காத வரவங்க பக்தி கிடையாது. அது சுயநலமான பக்தி, பொதுநலம் கிடையாது. அதனால் இப்போ ஒரு நோய், கொடிய நோய் இப்போ 40% வந்துடுச்சு, 60% வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். சர்க்கரை நோயின். அதில் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கரை இல்லைன்னா அந்த உடம்பு போய்டுன்றாங்க. கரும்பு சர்க்கரையை விட்டுருங்க, பழத்தில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் சாப்பிடுங்கன்றாங்க. தேன் வந்து சர்க்கரைக்கு அதுவும் சம்மந்தம் கிடையாது.
சக்கரை நோய் உள்ளவங்க தேன் சாப்பிடலாம். தேன் சாப்பிட்டா சக்கரை நோய் குறையும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஏன்னு சொன்னால் அது பூவிலேருந்து எடுக்கிறது தான் தேன். அந்த மாதிரி தேனை நம்ம பார்த்து வாங்கணும். இப்போ இந்த நாவக்கொட்டைன்னு இருக்குது, நாவ விதை, அதை கொண்டு வந்து இஞ்சி சாரில் ஊற வைக்கணும். ஒரு 24 மணி நேரம் இஞ்சி சாரில் ஊற வச்சு அதை திரும்ப நிழலில் காய வச்சு லேசாக வறுத்து இடித்து வஸ்திரகாயம் செய்யணும். துணியில் ஒரு பாத்திரத்தில் துணியை கட்டிட்டு அதில் வச்சு தீர்த்தணும். அதில் நைஸாக வந்து விடும். அந்த நைஸாக விடுற அந்த பவுடரை எடுத்து வச்சுட்டு ஒரு புளியங்கொட்டை அளவு பவுட்ரு, வெறுக்கடி அளவு, ஒரு 4 சொட்டு தேன் விட்டு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு தேன் பயமாக இருக்குதுங்க அப்படின்னா வெந்நீரில் சாப்பிட்லாம். வாரம் ஒரு நாள் பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். வாரம் ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். வாரம் 3 நாள் கூட சாப்பிட்லாம். நூக்கல் ஜூஸ் சாப்பிட்லாம். வாரம் ஒரு 3 நாள் வெண்பூசணி ஜூஸ் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டாக்கா அந்த சர்க்கரை நோய் குறையும். சர்க்கரை தவிர மீதியெல்லாம் சாப்பிடலாம். எண்ணெய் பலகாரத்தை குறைச்சிக்கணும். நம்ம சாப்பிட்டதுக்கு தகுந்தாலும் உடல் உழைப்பு கொடுக்கணும். ஏசிலே இருந்தாலும் சர்க்கரையினுடைய அளவு குறையாது. ஏசியை விட்டு வெளியே வரணும். ஏசி வந்த பிறகு தான் அதிகமாகிடுச்சு. பிரிட்ஜி வந்த பிறகு அதை விட அதிகமாகி போச்சு. நொந்து போன காயெல்லாம் பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நொந்த காயும் வெந்த சோறும். அது முன்னே சாப்பாடு இருந்தால் அதை யார்கிட்டே தூக்கி கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்கு. இப்போ 4 நாள் ஆனாலும் கொடுக்குறது இல்லை. அது உள்ளே வச்சு சாப்பிட்றது. அப்புறம் எப்படி சர்க்கரை நோய் சரியாக குணமாகும்? சர்க்கரை நோயின்னு மட்டும் இல்லாமல் எந்த நோய் வந்தாலும் குணமாகாது. இந்த பிரிட்ஜி எது கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு முன்னே வந்து சவம் வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்களாக இருந்தால் அது வாடை அடிக்கும், அது சிரமமாக இருந்தது, அதில் நோய் வருவன்றெல்லாம் ஒரு கணக்கு இருந்தது. அதுக்கு தான் இந்த மகாராஜனே கண்டுபிடிச்சார். அதை சவத்தை அதில் வைக்கிறதுக்காக. இன்றைக்கி எங்கே இருக்கிற காய்கறியும் எங்கே இருக்கிற பறவைகள் எல்லாத்தையும் கொண்டாந்து அது உள்ளே வச்சுடுறாங்க. பிரிட்ஜி திறந்தாலே வாடை அடிக்குது. பிரிட்ஜி உள்ள வைக்க என்ன ஆகுது? உடம்புக்கு நோய் குறையல. அதனால் இப்படி இயற்கையோடு நம்ம இருந்தோம்னு சொன்னால் எப்பேற்பட்ட நோயை குணப்படுத்தலாம். ஆனால் குணப்படுத்துவோம் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும். வேலை எவ்வளோ பேர் நம்மளை நல்லவங்கள நினைக்கிறாங்கன்னு தேர்வு பண்ணணும். எவ்வளோ பேர் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தேர்வு பண்ணணும், எழுதணும். நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எத்தனை பேர், ஆதரவு கொடுக்காதவங்க எத்தனை பேர் அப்படின்னு தேர்வு செய்யணும். ஒரு மனைவி சொன்னாங்களாம் கணவன்கிட்ட, நீ நல்லவங்களை தேர்வு செய் அப்படின்னாங்க. சரி காசை கொடுன்னு வாங்கினா அவர் போனார். நான் நல்லவங்களை தேர்வு செய்கிறேன் போனார். தேர்வு செஞ்சார். தேர்வு செஞ்சுட்டு வந்தார். வர வழியில் ஒரு முள் மேலே விழுந்தார். முள் மேலே வந்த உடனே என்ன பண்ணும்? முள் வேலிக்காத்த முள் உடம்பு பூரா ரணகலமாக போச்சு. அதோட துணியை போட்டு மூடிக்கிட்டு உள்ள வீட்டுக்கு வந்தார். என்னங்க தேர்வு பண்ணிங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. தேர்வு பண்ணிட்டேன் அப்படின்னாரு இவர். ஏன்னா திருடனுக்கு தேர்வு போட்டா யார்கிட்ட சொல்ல முடியும்? சத்தம் போட்டால் வீட்டுக்காரங்க பிடிச்சிக்குவாங்கல்ல. அந்த மாதிரி இவர் யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி பாத்ரூமுக்கு போனாரா. அங்கே போய் இந்த அம்மா பார்த்தாங்களாம். துணி எடுத்துகிட்டு பார்த்தா உடம்பு பூரா ரணகலமாக இருக்குதான். என்னங்க நான் நல்லவங்களை தானே தேர்வு செய்ய சொன்னேன், அதுக்கு தானே பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ நல்லவங்கள தான் தேர்வு செய்ய சொன்னேன், என்னுடைய குணம் வந்து நான் வேறு இடத்துல போய் தேர்வு செஞ்சுட்டேன். நானாக தேர்வு செஞ்சதுனால என் உடம்பு ரணகலமாகி போச்சு. நான் அந்த மாதிரி நல்லவங்களை தேர்வு செஞ்சால் நல்லபடியாக இருக்கலாம், கெட்டவங்களை தேர்வு செஞ்சால் என்ன பண்ண முடியும்? இஞ்சி சாரில் சீரகத்தை ஊற வச்சு ஒரு 12 மணி நேரம் ஊறின பிறகு அதை எல்லாம் நிழலில் காய வச்சு
லேசாக வறுத்து அரைச்சி அதில் லேசாக டைமண்ட் கல்கண்டு அரைச்சி போடலாம். லேசாக நல்லாயிருக்கும். இதை ஒரு ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டோம்னா இனிப்பாகவும் இருக்கும். ஜீரகம் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க பூரா வெளியே கொண்டு வந்துடும். அதில் இஞ்சி சாறு சேருது, வாத பித்தம் சிலோத்தமாக எல்லாமே போயிடும். இந்த லோ பிபி ஹை பிபி சரியாயிடும். இப்போ எல்லாமே சொல்கிறாங்க எனக்கு பிபி வந்துடுதுன்னு. அந்த பிபிக்கு பக்க விளைவில்லாத மருந்து சீரகம், இஞ்சி சாறு. சுகருக்கு பக்க விளைவில்லாத மருந்து நாவ விதை. நாவப்பழம் சாப்பிட்றோம், நாவப்பழம் சாப்பிட்டாலே சுகர் குறையும். நாவ விதை, அந்த விதையை காய வச்சு இஞ்சி சாறில் ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கி வெறுக்கடி அளவு வெந்நீரில் சாப்பிடணும். தேனில் கூட சாப்பிடலாம். இப்போ 2 வேளை சாப்பிட்டா சுகர் குறையும். 2 வேளை இது சாப்பிட்டா பிபி நார்மல் ஆகிடும். பிபி உள்ளவங்க அந்த மாதிரி செய்யுங்க. நம் முன்னோர்கள் சொன்னதை நாம் பின்பற்றினோமானால் கண்டிப்பாக நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் அப்படின்னார் வள்ளல் பெருமான். நோய் இல்லாமல் இருந்துட்டாலும் நாம் தான் பணக்காரர். காசு பணம் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறவங்க பணக்காரர் இல்லை. நோய் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்களே கோடீஸ்வரன், பல கோடீஸ்வரன். இப்போ சில ஆசிரமங்கள்லாம் அந்த மாதிரி ஆகாரம் கொடுக்குறாங்க, பார்த்தேன் நான். அவங்க கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்றாங்க. அங்கே ஒரு 1000 பேர் இருக்காங்க. யாருக்கும் பிபி கிடையாது, சுகர் கிடையாது, எந்த நோயும் கிடையாது. எல்லா உறுப்புகளும் நன்றாக இருக்கின்றது. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. தவம் செஞ்சாக எல்லா உறுப்பும் நல்லா இருக்கும். தவம்லாம் இப்போ செய்கிறாங்க, நான் பார்க்குறேன் சில இடத்துல. தவம் செய்யறதுல எத்தனையோ முறை இருக்குது. கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குது தவம்னு நினைக்கிறாங்க. நான் கூட நினச்சிருப்பேன் பரவாயில்ல நல்லா தவம் பண்ணுறாங்க அப்படின்னு. கண்ணை மூடின்னு உட்காந்துருக்காங்க. அவங்களை கேட்டாக்கா ஏதோ கண்ணை மூடின்னு உட்காந்தா மனசு ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்றாங்க. கண்ணை மூடி உட்காருது தவம் இல்லை. குருவை கேட்கணும். குருவிட்ட அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு தான் தவம் செய்யணும். தவனை நான் மாட்டும் போய் கண்ண முடியும் உட்காந்துக்கிறது இல்லை. பார்க்குறதுக்கு அவங்க நிறைய தவம் செஞ்சவங்க மாதிரி தெரியுது. தவத்தால் எல்லா நோயும் குணப்படுத்தலாம்னு சொல்கிறார். ஏன் அருணகிரிநாதருக்கு லெபர்ஸு நோய், குஷ்டம், அவர் பண்ண தவத்தால் சரியாகி போச்சு இல்லை. அவங்க முன்னோர்கள்லாம் தவத்தால் சரி பண்ணியிருக்காங்கல்ல. தவன் அப்படி முறையாக செய்யணும். ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குரு கூட நமக்கு வாய்க்கக்கூடிய குருவு நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தான் கிடைப்பார். நல்ல குருவாக கிடைக்கிறதும் அசுர குருவாக கிடைக்கிறதும் அதுவும் நம்ம செஞ்ச புண்ணியத்தால் தான். கணவன் கிடைக்கிறதும் மனைவி கிடைக்கிறதும் தான் செஞ்ச கர்ம வினையால் கிடைக்கிறது தான். அது குரு கிடைக்கிறதும் அப்படி தான். நல்ல குரு கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம நல்லது ஏற்கனவே செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தம். அதே அசுர குருவாக இருந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது நாம் செஞ்ச தவ பலன், முன் செய்த வினை. இப்படி நாம் வைரவக்கியமாக இருந்தோம்னு சொன்னால் நல்ல குருவை கிடைப்பார். வள்ளல்வரா ரொம்ப வைரவக்கியமாக இருந்தார். முருகனை விடாமல் பிடிச்சார். முருகர் காட்சி கொடுத்துட்டார். அதுபோல் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் நம்மளே தான் இருக்குது. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.